விலகி எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. இப்போதலத்தில் நீ மனதன்மமாகினை ஏதுக்கென்றுள்ளத்தில் எண்ணிக்கையாய் நினை. அப்பா என் அப்பா என்றழைக்க பிறந்தனை, அப்பா என் அப்பா என்றழைக்க பிறந்தனை. எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. சண்டாளனாகினை உந்தோஷம் நீங்கவே, சாயுச்ச வாழ்வுடன் சந்தோஷமோங்கவே. மண்டல விண்டலன் உன்னை கை தாங்கவே, மண்டல விண்டலன் உன்னை கை தாங்கவே. எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. கிறிஸ்தேசு நாயகன் கிருபை உன் பூரணம், கம்பீரமாக நீ சொல் நாமோச்சாரணம். பரிச்சேதம் ஜால வேண்டாம் தாழ்மை முதற் கரணம், பரிச்சேதம் ஜால வேண்டாம் தாழ்மை முதற் கரணம். எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. வீட்டிலும் காட்டிலும் வெளியிலும் வழியிலும், பாட்டிலும் படிப்பிலும் தேட்டிலும் தெளிப்பிலும், நாட்டிலும் நகரிலும் ஞான முயற்சியிலும், நாட்டிலும் நகரிலும் ஞான முயற்சியிலும். எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. கம்பு கிண்ணறங்கள் ஜால வினை மிரு தங்கம் தொட்லாவுடன் சங்கீத நாதமாய் அம்பல சித்தனை அன்போடு பாடியாடி, அம்பல சித்தனை அன்போடு பாடியாடி. எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. துன்பங்கள் சூழினும் துக்கத்தில் ஆழினும், இன்பம் அறிந்திலே என்றே நீ தாழினும். கண் பஞ்சடைய சாவுக்கென்றே நீ வீழினும், கண் பஞ்சடைய சாவுக்கென்றே நீ வீழினும். எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி. நாள் தப்பாமல் ஆண்டவர் பொற்பாதத்தை பணிந்து எப்போதும் நாதனை ஸ்தோத்திரி.
சோதரம் 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அவருடைய உதவியை ஒத்தாசையை அனுப்புகிற தயவுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்லும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 இந்த விவாக ஆராதனையை கர்த்தர் முற்றிலுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 விசேஷமான கிருபையை பலத்தை அபிஷேகத்தை கர்த்தர் பெர்லினுக்கு தரும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 எல்லா தேவனுடைய தயவு மனுஷனுடைய தயவு எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாக வேண்டும். கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 கானா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தது போல இந்த கல்யாணத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சமாதானத்தின் தேவன் ஜெயத்தோடு நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய திருப்பாதபிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். இம்மட்டுமாக நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று எழுதப்பட்டது போல மெய்யாகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீரே கைகுடி வர பண்ணினீர், காரியங்களை வாய்க்க பண்ணினீர். அதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே விவாக ஆராதனைக்கு கர்த்தாவை கடந்து செல்ல போகிறார்கள். ஒவ்வொருவரை கர்த்தாவை நீர் ஆட்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே சுவாமி. உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும், எல்லா தடைகளை நீக்கி போடும், இயற்கையெல்லாம் அனுகூலமாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கண்களில் இருந்தது காலை வேளையில் எல்லாருக்கும் கிருபை கிடைக்கட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷ தயவு தேவ தயவை அதிகமாய் பெற்று கர்த்தாவை வளர யாவருக்கும் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தா ஒரு மனமாக ஐக்கியமாக ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவை ஏகோபித்து கர்த்தாவை கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை நீக்கி போடு கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பெரியவர் சுவாமி, பெரிய காரியங்களை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்த தேவன், உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் அற்புதமானது சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த கல்யாணத்தில் அற்புதம் செய்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே சோதரம் பெர்லினுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தா சகோதரனை பலப்படுத்த வேண்டும், சுக பல ஆரோக்கியத்தினால் நிரப்பும். ஆண்டவரே சோதரம் சோதரம் இம்மட்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே அதிசயமாய் பாதுகாத்து வந்தீரே. எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்த போதிலும் கர்த்தாவே சோதரம் 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 அற்புதமாக பாதுகாத்து வந்தாவே வழி நடத்தி வந்த தயவுக்காக சோதரம் சோதரம். இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தாவே கடந்து செல்ல போகிறார். ஆண்டவரே கர்த்தாவே சோதரம், அதற்கேற்ற மனப்பக்குவத்தை தாரும் சுவாமி, அதற்கேற்ற கிருபைகளை தாரும், அதற்கேற்ற ஞானத்தை தாரும் சுவாமி. கிருபைக்குள்ளே நீர் மூடிக்கொள்ளும், கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும் சுவாமி. ஜெயத்தோடு வழி நடத்தி பாதுகார், எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்படுத்தி நடத்தும் சுவாமி. ஆசீர்வதி, யாவரையும் பரிசுத்தப்படுத்தும். அதி சீக்கிரமாக நீர் வெளிப்பட போகிறீர். அந்த நாளுக்காக எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சோதரம்.
ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து, கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணல, கிடைக்கும் என்று அவர் கனவு காணல. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து, ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து, ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. ரட்சிப்பு என்பதோர் இலவச ஆடையை, ரட்சிப்பு என்பதோர் இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம், இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம். ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. தேவன் நமக்கு இந்த அருமையான திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த திருமண ஆராதனைக்கு ஆண்டவரே நீ வந்து ஆண்டவரே பிரசன்னமாயி ஆண்டவரே இந்த திருமண காரியங்கள் ஆண்டவரே பாடல்கள் ஆராதனைகள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள் விசேஷமாய் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் ஆண்டவரே உடன்படிக்கைகள் ஆண்டவரே சகலவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே, நீர் பிரசன்னமாயி நீர் உடைய பிள்ளைகளை இந்த உடன்படிக்கை வேளையில
நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்ன மகிமை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நேரத்தில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம அதில் கடந்து வந்திருக்கிற ராஜசேகரனை பாடல் ஆராதனை நடத்துவார்கள். எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதித்து இந்த திருமணத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அடக்கிய மத்திய அற்புத தேவன் நீரே.
இருக்கிறார். யாரையும் அவர் விட்டு வைக்கல. பூமியில பிறந்தவங்களுக்கு வானத்துக்குரிய ஆவிக்குரியவர் நமக்கு எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். எளியவர்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். விதவைகளை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். குடும்பஸ்தர்களை அவர் பாதுகாக்கிறார். சிறுவர்களை பாதுகாக்கிறார். எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிற அந்த நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்கள், நாம் உற்சாகமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒரு திருமண காரியத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால மகிழ்ச்சியா இருக்கிறோம் இல்லை. நாம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மகிழ்ந்து அவரை நாம் கழிவுற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவா உம்மை வாழ்த்துகிறோம்,
நீங்க என்னை மறந்துட்டீங்களோ நான் நினைச்சு அழுத நேரத்துல ஆண்டவரே நான் உன்னை மறப்பனா என்று சொல்லி அன்பை எனக்கு அழைச்சிங்களா ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதித்து இன்னும் ஆர்வமா மேல ஆண்டவர் ரொம்ப லவ்வா இருக்காரு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதித்து இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை
ஆண்டவரே. ஆவியானவர் மனத்திலே வாசம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு மேலும் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா ஆண்டவரே. மணமகன் மேலும் மணமகன் மேலும் இரு வீட்டார் மேலும் உடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, 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 இந்த திருமணத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு வெளியில நிக்கிறவங்களுக்கு இந்த உள்ள இடம் இருக்கு, உள்ள நிறைய இடம் இருக்கிறதுனால உள்ள வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பின்னாடி இந்த வழியில் இருக்கிறவங்க மாத்திரம் கொஞ்சம் நவுண்டுட்டீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஆகிட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் உள்ள நிறைய இருக்கு, அதனால இடம் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுகிறவங்க உள்ள வந்து இந்த ஆராதனையை எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களை எல்லாம் வெள்ளை போலும் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்திருக்கிறதாயிருக்கிறது. உமது நாய்க்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பேரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திரையாரை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும்
களிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். நேரத்திலும் நம்முடைய தலைமை பாஸ்டர் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். Haleluya. 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 இதுவரையிலும் தாமதமில்லாமல் காரியங்கள் எல்லாம் நடந்தது. எல்லாருக்கும் மீண்டுமாய் நன்றி வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இப்போதும் கூட நாம் ஒரு விவாக காரியத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பொறுமையோடு கேளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் பெர்லின், இந்த மணமகளும் பாக்கியவதி. பெற்றோர்கள் பெரியோர்கள் நிச்சயம் செய்தபடி பரிசுத்த திருமணம் உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடியிருக்கிறோம். இவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை அடைத்து எல்லா பெரியவர்களும் சிறியவர்களும் அவர்களுக்காக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த திருமண காரியத்தை நீரே ஒழுங்கு பண்ணினீர், இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிற அனைவரும் அவர்கள் சிரசின் மேல் எங்கள் கைகளை நீட்டி ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய பிதாவாகிய தேவன் உயரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திருமணமானது அவர் திருச்சபைக்கு உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ளதும் மேன்மையான ஒன்றுமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் வளர்க்கப்படவும், கணவன் மனைவி வேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பக்தியுடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்களை ஒருவருக்கொருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவரானிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவார்கள். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவார்களாக. தடை ஒன்றும் கூறப்படவில்லை. நீங்கள் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இத்திருமண விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களில் எவராயிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுது அறிவிக்க வேண்டுமென்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் இப்போது சொல்லலாம். தனித்தனியே சொல்லுங்கள். இல்லை என்றால்
எங்களுக்கு தடை இல்லை என்றால் தனித்தனியாக சொல்லுங்க. தடை இல்லை, சரி, ஓகே. தடை இல்லை என்னால் பெர்லின் ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ பாக்கியவதி ஆகிய உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவர்களுக்கே கணவனாய் இருப்பீரா? சொன்ன விளங்கிச்சா? பெர்லின் ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ பாக்கியவதியாகிய உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பீரா? இனி அடுத்ததாக மணமகள். பாக்கியவதியாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ பிரவீன் என்கிற கணவனாக ஏற்றுக்கொண்டு இருவரும் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நேரமெல்லாம் கடந்து விட்டது. ஆனாலும் தேவன் நேரத்தை உங்கள் மூலமாக தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. ஒரு வேத வசனத்தை செய்து கொடுக்கிறது நான் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை மட்டும்தான். நாம் வாசித்த 45ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. குமாரத்தியே கேள், சிந்தித்து கேள். இன்று வரைக்கும் தகப்பன், தாய், சகோதரர்கள் என்று வாழ்ந்தது உண்மை. ஆனால் இன்று முதல் கணவர் வீட்டார் என்ற சிந்தையோடு வாழ வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மனைவி கணவனுக்கு தாய், சகோதரிகள் இருப்பார்களானால் அவர்களை அதிகமாய் நேசிக்க வேண்டும். கணவர் மனைவிக்கு அம்மா, அப்பா, சகோதரர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஓகே, ஒரே ஒரு வேத வசனத்தை கூட வாசித்து நான் உட்கார விரும்புகிறேன். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33, 34 வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம். விவாகம் என்பது கனமுள்ளது. விவாகம் ஆன பிறகு ஒரு மணமகன் அவனுடைய எல்லா நடைகளிலும் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், நாம் எந்த வேலை செய்கிறோம் என்பது அல்ல, நாம் எங்கே போகிறோம் என்பதும் அல்ல,
மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், அதே போல்தான் மனைவியானவளும் மற்றுள்ளவர்களை எப்படி கனப்படுத்துகிறது என்பதை விட்டுவிட்டு என்னுடைய கணவருக்கு எப்படி நான் பிரியமா இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். நான் கேரளாவில் ஒரு திருமணத்தை நடத்த வேண்டிய வந்தது, நாகர்கோவிலும் ஒரு திருமணத்தை நடத்த வேண்டிய வந்தது. அதை என்னுடைய கண் முன்பால் நான் வைத்திருக்கிறேன். பாருங்கள், கேரளாவில் அமெரிக்காவில் இருந்து மணமகன் வந்திருந்தான். ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு பெண், அவளுக்கு அவ்வளவு படிப்பு ஒன்றும் அல்ல. திருமணம் நடந்தது. கணவர் சொல்கிறார் மனைவியை பார்த்து, என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு, ஒரு டீ எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே அவர் அமெரிக்காவில இருந்தார். இந்த சகோதரிக்கு பயம், எப்படி டீ கொண்டு கொடுக்கறது அப்படின்னு கை விரைச்சி கீழே விழுந்துட்டு டம்ளர். உடனே அந்த கணவர் ஓடி போய், பரவாயில்ல வேற டீ எடுத்துட்டு வானி குனிஞ்சு அந்த கப்பை எடுத்து அந்த இடத்தை அவரே சுத்தம் செய்துட்டார். நாகர்கோவில் அதே நேரத்தில் ஒரு திருமணத்தை பார்த்தேன். அங்கே 2 பேரும் சம வேலைக்காரர்கள். ஆனால் கணவர் சொன்னார், ஒரு டீ எடுத்துட்டு வா, எனக்கு நண்பர் வந்திருக்கிறாரு. உடனே அவள் இதை போல் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயந்து வந்து டீ கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தோட என்ன செய்ய, இதில் எது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது? யாரை கனப்படுத்த வேண்டும்? மறந்துவிடக்கூடாது. என்னுடைய வார்த்தையை சுருக்குகிறேன். உங்களை ஆசிரியர் நேரத்திலும் பெண்ணை குறித்ததான சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி பெண்ணை குறித்ததான சாட்சி சொல்லுவாங்க. சுருக்கமான ஒரு சாட்சி சொல்லுங்க. இதுக்கு அடுத்து மாப்பிள்ளை குறித்ததான சாட்சி ரெடியாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், மணமக்களுடைய வாழ்க்கையிலும் நல்லவராகவே இருக்கப்படியாக அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. திருமண விவாகத்திற்கு வந்திருக்கிற மணமகன் வீட்டார் மற்றும் மணமகள் வீட்டார் உற்றார்கள் சகோதரர்களுக்கு எங்கள் சபையின் மூலமான கர்த்தருக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த விவாகத்தை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சிறப்பாக முழுமனதோடு நடத்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற போதகர்களுக்கும் எங்கள் சபை மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்தில் சகோதரர் போன் மூலமாக என்ன பேசினார், அண்ணன் நீங்கள் மணமகளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று கர்த்தருக்கு சொல்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது நாம் அதற்கு கீழ்ப்படிக்கணும். இல்லையா? நான் ஏன் கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை, அந்த வார்த்தைகளை இந்த பேசும்படியாக நான் சம்மதித்தேன்னா, எங்களுடைய சகோதரிக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியான காரியத்துக்கு கீழ்ப்படிதல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லையா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவங்க எந்த காரியத்திலும் அவங்க ஒரு தாழ்மையாக இருப்பாங்க, தன்னை தாழ்த்துவாங்க. இல்லையா? அப்பொழுது வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இல்லையா? தேவன் அவர்களுக்கு இந்த சபையில் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். ஆமென். பாருங்க, விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வசனங்கள் எடுத்து அதை பேசுறதிலும் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களுக்கு எந்த தடையுமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் மூலமாக எங்கள் சபையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டது. இல்லையா? அப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிற வேளையில் கர்த்தர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார்.
அல்லேலூயா. நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள். ஆமென். பாருங்க, அவங்க பலவீனமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் கூட சபைக்கு வராமல் இருந்ததே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தின் மூலமாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு சபைக்கு வந்துடுவார். இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார், பலப்படுத்துவார். இல்லையா? எந்த நேரமும் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், பாடல் பாடணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருதயத்தின் நிறைவாகவே காணப்பட்டது. அப்படிப்பட்டதான தேவன் ஒரு நல்ல ஒரு வாஞ்சை, ஒரு தாகத்தை, ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இல்லையா? பாருங்க, இயேசுப்பாவை பார்த்து மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பற்பல வேலையிலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன். மரியாள் பாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இயேசுப்பா சொல்றாங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல வேலையை கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த சபையில் ஒரு நல்ல பங்காளியாக எங்கள் சகோதரி இந்த சபையில் இருந்தார்கள். அது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். அவங்க பேரும் பாக்கியம் தான். அப்போ நாங்கள் இந்த நேரத்தில் எங்கள் சபையில் உள்ள பங்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் சபையில் உள்ள பாக்கியத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லையா? ஆமென். அப்போ இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு மனமாய், சமாதானமாய், ஒரு ஐக்கியமாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய், எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழும்படியாக இந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் பேசலாம். ஆனாலும் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அருமையான சாட்சிங்க, கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் அனுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை வச்சு ஒரு சாட்சி வாங்க. யார் சொல்ல போகிறோம்? கொடுத்துருக்கீங்கல்ல, ஆதார் கார்டு கொடுத்தீங்கல்ல, யார் கூடுங்க. மாப்பிள்ளை குறித்து தானே சாட்சி. யார் இருக்கா? வெளியில் இருக்க என்ன உள்ள வாங்க சொல்லுங்க. ஒரு 2 நிமிடம். ஓ, நீங்களும் உள்ள வருமியா? திருமண சாட்சி யாரு? சரி, நானே சொல்லியிருக்கேன். இவர் பார்க்கும் போது ரொம்ப அடக்கமாக ஊரில் விசாரிக்கும் போது நல்ல ஒரு பையன் தான் சொன்னாங்க. நல்ல வேலை பார்ப்பாரு, நல்ல அடக்கம், தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதான் சொல்லுதேன். சாட்சி ஓகே, உண்மைதானே? ஊரே சாட்சி இருக்கு. அவனுக்கு ஒரு ஆள் இல்லை, சாட்சி இருக்கு. ஒன்று நம்மனாலும் கை விட்டுட்டு ஊரே சாட்சி இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உனக்கு அருமையான ஒரு மனைவி கண்டடைக்க போகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ரைஸ்லோடு சாப்பாட்டுக்கு வந்தவங்களாம் வெளியில் இருக்காங்க. மணமக்கள் ஆசீர்வதிக்கிறவங்களும் உள்ள இருக்காங்க. இப்பவும் மணமக்கள் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உள்ள வந்து உட்கார்ந்து கடைசியாக ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நேரத்தில் ஒரு 5 நாள் மாத்திரம் ஒரு இந்த மத்தியில் விசேஷமாக அழைக்கப்பட்ட பிரபாகரன் அவர்கள் 5 நிமிடம் மாத்திரம் தேவை செய்து கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறமாக திருமண காரியங்கள் நடைபெறும். உண்டாகட்டும். நல்ல நேரத்துக்காக நாளை கதை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லே சொல்லுங்களேன். நாள் ஒரு நல்ல ஒரு நாள், நேரம் நல்ல நேரம். அல்லேலூயா. நாம உண்டாகட்டும். பசியா இருக்கிற ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நேரத்தை சுருக்கி கொடுக்குறோம். அருமையான பாடல் பாடுவது சகோதரர் சொன்னது போல சீக்கிரமாக வந்தீங்க, சீக்கிரமாக முடிச்சிடுவோம். நல்லவர் சொல்லி போக நிறைய நாங்கள் சோதனை கொடுக்கப்பட்ட நேரங்கள் அப்படிப்பட்ட நேரம். ஒரு வசனத்தை எடுத்தாலே நாங்கள் நிமிஷம் முடிஞ்சு போயிடும். கர்த்தனால இருந்தாலும் இந்த நேரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு தருணம். அல்லேலூயா. இரு உள்ளங்களை கர்த்தர் இன்னைக்கு ஒன்று சேர்த்திருக்கிற ஒரு நல்ல நாளாய், ஒரு நல்ல நேரமாய் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்துருக்க முதல் பாக்கியம். அதற்காக கதை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நிமிஷத்துல இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தை நீங்க வாசிங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20 22 வசனம் வரைக்கும் வேகமாய். ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டார். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். எடுத்து அடைத்து மனுஷியாக உருவாக்கி அதை அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசித்த வசனத்தின் துவக்கத்தில் இந்த முடியும் போது ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று சொல்லி படித்தோம். ஆனால் முடியும் போது ஒரு மனுஷியை உருவாக்கி அவனிடத்திலே கர்த்தர் கொண்டு கொடுக்கிறதை நாம் படித்து முடிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதை யார் கண்டார்? சத்தமா சொல்லுங்க. யார் கண்டார்? கர்த்தர் கண்டார். எல்லாம் நல்லது நல்லது என்று சொல்லி படைச்சிட்டு எல்லாம் நல்லது நல்லது என்று சொன்ன ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி கண்ட தேவன் மனிதனுடைய தனிமை மட்டும் ஏன் நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் கண்டார்? நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. வேறு நிறைய ஆதாரங்கள் எடுக்க நேரம் இல்லை, சொல்லுகிறேன். அவன் தனிமையா இருக்கும் போது அவனுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் என்று சொல்ல போன எல்லா காரியத்திலும் ஒரு துணையாய் அவருக்கு ஒரு துணை உதவிக்கு ஏதோ ஒரு ஆள் இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை இன்னும் நல்லதா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. அதை அறிந்துதான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். எங்க இருந்து எடுத்து கொடுத்தாரு? விலா எலும்பிலிருந்து எடுத்து கொடுத்தார். அப்ப விலா எலும்பிலிருந்து எடுக்கிறதான் தேவ சித்தமா இருக்கிறது. எலியேசர் சொல்லும் போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்ததுதான் தேவ சித்தம். வேலை இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல படிப்பு இருக்கு, நல்லா இருக்கு, அழகு இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு பொண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னா தேவ சித்தம் இல்லை. காட்டில் போடுறது நியாயமான காரியம் அல்ல. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்வது சரியான காரியம் அல்ல. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அந்த எலும்பை எடுத்து அதை உருவாக்கி அதை அவனிடத்தில் கொண்டு கொடுத்தார். இது தேவ சித்தம். அல்லேலூயா. அதுதான் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் கர்த்தருக்காக நிலைத்து நிற்க முடியும். தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர். எதையும் தேவன் முன் அறியாமல் செய்ய மாட்டார். செய்கிற காரியத்தில் ஒரு முகாந்தரம் உண்டாகி இருக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் பரிசுத்த நாமம் மகிமையுண்டாக. சுருக்கமாக ஒரு 5 காரியம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு திருமண வாழ்க்கை இல்லத்திலே திருமண வாழ்க்கையை இணைக்கப்பட்டு இந்த நாளில் நம்முடைய இல்லற வாழ்க்கையை தொடங்க போகிற அருமையான சோதர மணமகளுக்கும் சொல்லிக் கொள்கிற 5 காரியம் இந்த கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இது வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. சரி, ஒரு தேவ பிள்ளையுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் முதல் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 22வது அதிகாரம் 24வது மன்னிக்கணும் 5வது அதிகாரம் 22 24 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22 24. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளை பெற்றான். நாளெல்லாம் 365 வருஷம் யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அறிமுகமாகும் போது சொல்லப்பட்டிருக்கு, யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த குமாரனும் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நாட்கள் 365 வருஷம். அப்படியானால் முதல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில தேவைப்படுது திருமணமாகிற இந்த பிள்ளைகளுக்கு தேவையான முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். முதல்ல யாருக்கு முக்கியத்துவம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சங்கீதம் 128 சங்கீதம் வாசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் இவ்விதமாய் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ. அப்ப ஆண்டவர் சொல்லி அப்படி பயந்தாதான் மனைவி வீட்டோட எப்படி இருப்பா? கரித்தர் எல்லாம் பாவக்கா கொடியா முள்ளு செடியா தான் இருப்பான். அது சந்தேகமே கிடையாது. ஏன்?
தேவனுக்கு பயப்படும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் கடந்து வந்திருக்கும். அல்லேலூயா. யோனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய இல்லற வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு போராட்டம் இல்லை, எந்த ஒரு வேதனை இல்லை. ஏன்னு சொன்னால் அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருந்தான். யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அவர்களுக்கு தேவனை உயர்த்துங்க. ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி இரு உள்ளத்தை ஆண்டவர் இணைத்த காரணங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா. ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டோம், மனுஷனா பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்ந்து கடைசி போல இல்லாத போல கட்டி எடுத்து வச்சு குடும்பத்தை நடத்தி முடிச்சு போவதுக்காக ஆண்டவர் தரல. அல்லேலூயா. அப்படி தந்தால் உலகத்துக்குரியவளா இருப்போம். உலகத்துக்குரிய ஒரு வேஷம், உலகத்துக்குரிய வாழ்க்கை தேவ பிள்ளை கர்த்தர் கொடுக்கல. தேவனுக்கு பயப்படுகிறவளா இருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கனம் முதலிடம் கொடுக்கிறவளா இருக்கணும். சரியா? 10 மணிக்கு ஆராதனை கல்யாண நாள் தொடங்குவாங்க. ஆனா முடியும் போது கண்டிப்பா 2 மணி ஆயிரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் தப்பா எடுத்துட்டாங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு என்ன சூழ்நிலை இருக்கட்டுங்க, என்ன சூழ்நிலை இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் நாம் தேவனுக்கு பயந்து அந்த காரியத்தை சரிவர செய்ய வேண்டியிருக்கு. குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் என்னுடைய திருமண நாள் சொல்லி நேரில் சுகம் திருமண நாட்கள்ல எனக்கு திருமணம் முடிய அந்த தினத்துல எங்க ஊர்ல இருக்க கோயில் கூட தயவு செய்த பரிசுராங்க முதல் கோயில் கூட தேவனை முக்கியத்துவப்படுத்தும் போது தேவன் எல்லா ஸ்தானத்திலும் உங்களை முக்கியத்துவப்படுத்தி வைப்பார். அது ஆண்டவருக்கு பிரியம். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் எவன் அவன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடைப்பட்டு போயிடும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். அது ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் இசைந்து இருப்பான். இரண்டாவது திருமணமாக அந்த பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஆலோசனை என்ன தெரியுமா? கணவன் மனைவி எப்போது இசைந்து இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன உண்டா? பிரிவு வரக்கூடாது. அங்க அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே அந்த வார்த்தை எழுதி முடிக்கிறாங்க பாருங்க. அந்த 24ஆம் வசனம் வாசிங்க. யார் சொல்ல நல்லா கவனிங்க. யார் சொல்ல? ஆண்டவரே முதல்ல செய்த அந்த வார்த்தை, மனிதன் அல்ல. ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொன்னார். ஏன் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையில பிரிவு வந்துட்டு இருக்கு. விவாதத்துக்கு காரணங்கள் யார்? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். காரணம் என்ன? இவங்களுடைய வாழ்க்கையில ஆலோசனை சொல்ல வேண்டிய பெற்றோர், வழிநடத்த வேண்டிய பெற்றோர்கள் இன்னைக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. தயவு செய்து பெற்றோரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க தலையிடாதுங்க. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடு. குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும், நீங்க தான் அனுசரிச்சு போகணும்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. உடனே வாமா பார்த்துடலாம், அங்க போய் பார்த்துட்டு அவரை வச்சு பேசிக்கலாம், நாளை அங்க போய் கிழிச்சு நிற்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அல்லேலூயா. விவாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற அப்படி காரியத்தை கர்த்தர் வைக்கல. வேதத்துல இருக்குது. ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா அது தவறான வழியில நடந்தால் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நடந்தாலும் விவாகரத்து ஆனா 2ஆவது திருமணம் முடிக்க கூடாது. ஆனா 2ஆவது திருமணத்தை வளைஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போ ஊரறியா முடிச்சிருக்காங்க. இது நிறைய உங்களுக்கு தயவு செய்து சொல்ல தப்பாட்டுறாங்க. அல்லேலூயா. நான் இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். ஏன் இந்த காரியம் நடக்கு? பெற்றோரத்துல இருக்கிற தவறு. நீங்க ஆலோசனை கொடுங்க பிள்ளைகளுக்கு. குடும்பத்துல பிரச்சனை இருக்கதான் சரி, இல்லாத குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி குடும்பத்துல நீங்க இதுல இருக்கிற யாராவது பிரச்சனை பண்ணாம இருக்கிறீங்க, ஒரு ஆள் கை தூக்க பார்க்கலாம். அப்புறம் எப்படி நீங்க வெளியே வந்து பாத்துருவோம், நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், அதெல்லாம் பேசக்கூடாது. தேவ நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய ஆலோசனை நீ ஜெபம் பண்ணு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார், நீங்கள் புத்திமதியை கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. நேரம் இருக்கும், நேரம் முடிஞ்சு போச்சு. இந்த 3 காரியம் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சோத்திரம். நாங்க ரட்சிக்கப்பட சின்ன வயசுல இருக்கும்போது திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. போகும்போது இந்த பிள்ளைய கையை பிடிச்சி இந்த பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, எம்மக்கா நீ போற வீடு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், நீ கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்க முடியல. பரவாயில்ல இருக்கட்டும். முதல்ல நல்லா இருக்கணும், தேவனுக்கு முக்கியத்துவம். 2வது நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. யார் என்ன ஆலோசனை சொன்னா அதை விட்டு கொடுக்க கூடாது. கணவனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி விட்டு கொடுக்க கூடாது.
நீங்க விட்டு கொடுக்க உங்களுக்குள்ள முதல்ல பேசி முடியும். உங்க குறைகள் என்ன? நானும் சம்பாதிக்கிறேன், நானும் வேலை செய்யறேன், நானும் படிச்சிருக்கேன், அந்த ஈகோ வந்துட்டாலே குடும்பம் உடைஞ்சு போயிடும். அது தேவனுக்கு அருவருப்பான காரியங்களா இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நீங்க வாசிக்க பாருங்க. எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது 21, 22, 23 வசனம் வாசிக்கும். நான் சொல்கிறேன், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னா ஒருவருக்கு விட்டு கொடுத்துப்போம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? விட்டு கொடுக்கிற அனுபவம் இருந்து விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போதல்னு தமிழ்ல சொல்லுவான். விட்டு கொடுக்கிற அனுபவம் உள்ள ஒரு தேவ பிள்ளை குடும்பம் இருக்குமே ஆனால் எந்த சூழலில் அவருடைய விளக்கு அணையாதபடிக்கு கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. குடும்பத்துல இதாங்க தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள் உங்க வீட்டுல கடந்து வந்தீங்க யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்க கூடி வந்திருக்க எல்லாருக்கும் இதே வார்த்தை சொல்ல, விட்டு கொடுத்து போங்க. ஏன் நான் உன்னை பார்க்கணும் குறைஞ்ச ஆளா, நான் ஒன்ன பார்க்கல அப்படியா இப்படி அந்த பேச்சு விடுங்க. தேவனுக்கு பயப்படும். தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கல அப்படின்னா நாசங்கள், அழிவுகள், பிரச்சனைகள், போராட்டம். விட்டு கொடுத்து பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் வாக்குத்தத்தத்தை நான் தந்திருக்கேன் பாரு, இதான் அவனை பெரிய ஜாதியா மாற்ற போனார். ஆபிரகாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின்படியே போறான். போகும்போது லோத்தை சேர்த்து பிடிச்சு எடுத்துட்டு போறான். ஆனா நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் அழைச்சது ஆபிரகாமை தான் அழைச்சார், லோத்து அழைக்கல. லோத்து அழைக்கல. இப்ப ஆபிரகாமுக்கு முள்ளா இருக்கிறது லோத்து வேலைக்காரனா இருக்கிறான். இப்ப இவங்க இடத்துல ஒரு வார்த்தை வருது, நீ வல பக்கம் போனா நான் இட பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீனே முடி எடுத்துக்க அப்படின்னு சொன்ன. ஆனா லோத்து செய்த தவறு என்ன தெரியுமா? நான் வயசுல சின்னவன், அவர் வயசுல பெரியவர், அவரு முடிவெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற மனம் அவன்கிட்ட இல்லைங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, விட்டு கொடுத்தா. ஏன்னா தேவன் சகலவற்றையும் தனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி விசுவாசித்தான். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை வாசிங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 4:1-9. உபாகமம் 4வது அதிகாரம் 9வது கண்ணியா? சரி தேடி பாருங்க. கற்றுக்கொண்டு நல்லா கவனிக்கணும். 4வது பிள்ளைகளுக்கு போதிக்க கடவீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுதல சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போதுதான் பிள்ளைகள் அவைகளை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிள்ளையாண்டா நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த, முதிர் வயதிலும் அதை விடாது. நீங்கள் எதை கற்றிருக்கிறீர்களோ அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நீங்க பேசுறீங்கன்னா சூப்பரா பேசும், ஆனா பேசுறதுல முக்கா பங்கு பொய்யாதான் இருக்கு. எங்க இருந்து படிச்சாங்க? கற்றுக் கொடுக்கறதுல இருக்கு. கரெக்டா கற்றுக் கொடுக்கல இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இவங்க அதே காரியத்தை பிள்ளைகிட்ட கண்களுக்கு காண சொல்லுவாங்க. ஒரு தப்பை செஞ்சு இவங்களே செஞ்சு போய் பேசுவாங்க. அது பிள்ளை பார்த்து அம்மா அப்படின்னா சும்மா அப்பாட்ட சொல்லாத அப்படின்னு. அல்லேலூயா. அது அந்த விதை அங்க விழுந்தாச்சு. அதே விதை பிறகு எங்க போய் முளைக்கும்? கெட்டி கொடுத்த இடத்துல போய் முளைக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. நல்லா கவனிக்கணும். ஏன் சொல்லணும்? தேவ பிள்ளை நாம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? அதற்காக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுங்கன்னா கர்த்தர் அடிப்பாரு, காலை உடைப்பாரு, கண்ணை கொடுப்பாரு, அப்படி இல்லைங்க. நீ பொய் பேசினா ஆண்டவனை ஆஸ்வதிக்க மாட்டான். நீ பொய் பேசினா வசனம் சொல்லுது, பொய்னாவே உனக்கு என்ன கிடைக்கும், கவடனாவே உனக்கு என்ன கிடைக்கும். அந்த வசனத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அல்லேலூயா. அந்த பயம் வரும்போது கர்த்தருக்கு நீ ஆண்டவர் நன்மை செய்யணும், உனக்கு ஆண்டவர் உயர்த்தணும், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைங்க தேவ வசனத்தை அறிகிற அறிவிலும் பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்பதான் அந்த ஆண்டவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 20:12. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நல்லா துணிக்கணும். தேவ பிள்ளைங்க, திருமணமானவங்க, ஆயிருக்கிறவங்க எப்பொழுது வயசுல மூத்தவங்களை கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு இந்த காரியங்கள்ல நிறைய அந்த திருமணம் முடிஞ்சு சில நாட்களிலே அப்படியே தனி கொடுத்துன போயிடுவாங்க. அப்பா அம்மா கவனிக்கணும், அது உங்க தம்பி கவனிப்பார், அது உங்க அண்ணன். யாரு கவனிச்சாங்க? நீ கவனிக்க வேண்டிய பக்கம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய தாய் தகப்பனை கனம் பண்ணு. அது மாமியாரா இருந்தாலும் சரி, தாயாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான். இருவருக்கு சொல்ல வந்திருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோரை கனம் பண்ணு. பூமியில ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். தாய் தகப்பனை கனவீனப்படுத்தாதீர்கள். கனவீனப்படுத்தினா நாளைக்கு அதே காரியம் வாழ்க்கையில நேரிடும்.
அது உங்களுக்கு வேதனைக்கு எதுவா இருக்கு. அல்லேலூயா. யான் புள்ள பிடிச்சி இழுத்து வைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. பிடிச்சி இழுத்து வைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க நம்ம செய்ய வேண்டியது செய்வாங்க, நாம் அவளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கனம் பண்ணு, அவ்வளவுதான். கனம் பண்ண கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எந்த சொல்லை கர்த்தர் உங்களை தாழ்த்து போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளை திருமண சோதர வாழ்வு நாளை காணுகிறதா மணமகனுக்கும் மணமகளுக்கு அன்பாய் சொல்லுகிற காரியங்கள் தான். நீங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், நீங்கள் இணைந்து வாழ்கிறவர்களாய், பிள்ளைகளை நல் வழியில நடத்துகிறவர்களாய், கனம் பண்ணுகிற பெற்றோரை கனம் பண்ணுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை தேசத்தில் உயர்த்தி வைப்பார். கர்த்தர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கொடுத்து நான் நேர்த்தியாக சோதரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் திருமணம் நடைபெற இருக்கிறது. பாஸ்டர் தலைப்பாஸ்டர் பொறுப்பேற்று நடத்துவாங்க. அல்லேலூயா. நிறைய ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் யாருமே என்ன செய்யல, கீழ்ப்படியலை. இன்று முதல் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். கீழ்ப்படியலை. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட திருமணம் செய்ய இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுக்கிறது யார்? விறகையை பிடித்து மணமகனின் கையில் கொடுக்கிறார். இங்க பாருங்க சார். கைப்பிடிங்க, ரெண்டு கை பிடிங்க. இங்க பாருங்க. அப்படியா? சரிங்க, விட்டுருங்க. இப்போது கூட தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக பெர்லின் ஆகிய நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக பெர்லின் ஆகிய நான் பாக்கியவதியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்போது மணமகள் தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடியிருக்கும் யாவருக்கும் சாட்சியாக பாக்கியவதியாகிய நான் பெர்லின் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த அறிக்கைக்கு அடையாளமாக இருவரும் வேத புஸ்தகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று நம்ம கொஸ்டினே கொடுங்க. இந்த
இல்லங்கள் பிரவீன் பாக்கியவெளி பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கைப்பிடித்து பைபிள் மாற்றி அறிவித்ததால் இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அறிவிக்கிறேன். ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவான். வாங்காத்து எல்லாரும் கரங்களை நீட்டி எல்லாரும் வந்திருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாரும் இவர்களுக்கு நேராக கைகளை நீட்டி சபையார் சேர்ந்து ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். எல்லாரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வானத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கவே வரம் பெற்றேன், ஆசீர்வதிக்கவே வரம் பெற்றேன், ஆசீர்வதிக்கவே வரம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களையும் வலியவர்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும். ராஜா ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. வானத்தின் ஆசீர்வாதங்களாலும் பூமியின் ஆசீர்வாதங்களாலும் பூமியின் ஆடித்துள்ள ஆசீர்வாதங்களாலும் குழந்தை பாக்கியத்தை பெற்று பெருகவே பெருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று போல் வளருவீர்களாக, வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. இவர்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். ஒரு பாடல் பாடும்போது மணமக்கள் எழுந்து சபைக்கு வணக்கம் செய்வார்கள். அரசாங்க பதிவேட்டில் பாட்டு பாடும்போது எல்லாரும் சபைக்கு வணக்கம் செலுத்துங்கள்.